அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய டாபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டபுள் ஃபெர்டிலைசேஷன், செகண்ட் ஒன் சின்கமி, தேர்டு ஒன் ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ இந்த 3 டாபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா சின்கமினா என்ன. அப்போ சின்கமி அப்படின்றது fusion of male and female gamete. So fusion of male and female gametes. அப்போது மேல் கேமெட் எங்கே இருக்குது, ஃபீமேல் கேமெட் எங்கே இருக்குன்னு தெரியணும். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓவிலுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஓவிலுடைய ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த ரீஜனுக்கு பேர் நியூ செல்லஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் எம்ப்ரியோ சாக் அப்படின்னு பேர். இந்த எம்ப்ரியோ சாக்குள்ள டோட்டலாக எத்தனை செல் இருக்கும் அப்படின்னா 8 செல் இருக்கும். ஸோ இங்கே பாட்டமில் மைக்ரோஃபைலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 செல்லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சினர்ஜிட்ஸ் அப்படின்னு பேர். இந்த தேர்டு செல்லுக்கு பார்த்தீங்கன்னா எக்கு. இந்த எக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீமேல் கேமிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சென்ட்ராக இருக்கிற ரெண்டுத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போலார் நியூக்ளியை அப்படின்னு சொல்லலாம், இல்லை செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இந்த சலாசல், இது சலாசல் எண்டு. ஸோ இந்த சலாசல் எண் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த 3 செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸோ ஆன்டிபோடல் செல் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ஃபீமேல் கேமெட் எங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ மற்ற செல்லை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்போ மேல் கேமெட் எங்கேருந்து சார் வருது அப்படின்னா போலன் கிரைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன சார் அப்படின்னா மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் இன் பிளான்ட்ஸ், ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆண்ட்ரோஷத்தோடைய ஆந்தருக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்கு தான் என்ன பேருன்னா அந்த பார்ட்டுக்கு தான் என்ன பேருனா போலன் கிரைன் அப்படின்னு பேர். இந்த போலன் கிரைனில் 2 டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், அனதர் ஒன் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஆர் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். இந்த வெஜிடேட்டிவ் செல் என்ன பண்ணோம்னா டீஜெனரேட் ஆகிடும். டீஜெனரேட்னா அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் என்ன பண்ணோம்னா 2 ஸ்ப்ளிட் ஆகும். 2 ஸ்ப்ளிட் ஆகிட்டு 2 மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். 2 மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ மேல் கேமெட் எங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு, ஃபீமேல் கேமெட் எங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போது போலன் கிரைன். ஸோ இந்த போலன் டியூப் என்ன பண்ணால் இந்த போலன் கிரைன் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ரைட் ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சுன்னா ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகி போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். அப்போ போலன் டியூப் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த போலன் கிரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய என்டையர் கண்டென்ட், தட் மீன் பார்த்தீங்கன்னாக்கா சைட்டோபிளாசம், அந்த 2 மேல் கேமெட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போலன் டியூபுடைய டிப்புக்கு அப்படியே இந்த போலன் டியூப் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக வளர்ந்து வரும். இப்படி வளர்ந்து வருது. இப்படி வளர்ந்து வந்த உடனே டைரெக்டாக இது வழியாக உள்ளே என்ட்ராகிடுமானா என்ட்ராகாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்டுகுமெண்ட் கவர் ஆகிருக்கு. அப்போது எங்கே பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோஃபைலர் ரீஜன் இருக்கோ அந்த பக்கமாக தான் உள்ளே என்ட்ராகும். ஸோ அப்போது இப்படியே என்ட்ராகும். இப்படியே மைக்ரோஃபைலர் ரீஜன் வழியாக என்ட்ராகும். என்ட்ராகிட்டு போயிட்டு எம்ப்ரியோ சாக்கை போய் ரீச் பண்ணும். எம்ப்ரியோ சாக்கை ரீச் பண்ண உடனே இந்த போலன் டியூபுடைய டிப் பார்த்தீங்கன்னாக்கா பர்ஸ்ட் ஆகிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 மேல் கேமெட்டில் ஃபஸ்ட்டு மேல் கேமெட் என்ன பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு சினர்ஜிட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு எக்கோட ஃபியூஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக டயக்ராம் பெருசாக போடுறோம் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக்கில் போலன் டியூப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் உள்ள என்ட்ராகுது. என்ட்ராகும்போது இதில் 2 மேல் கேமெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு மேல் கேமெட் என்ன பண்ணால் இந்த போலன் டியூபுடைய டிப் பர்ஸ்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு மேல் கேமெட் இந்த சினர்ஜிட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இந்த எக்கோட ஃபியூஸ் ஆகும். அப்போ எக் அப்படின்றது ஃபீமேல் கேமெட், ஃபஸ்ட்டு உள்ளே போகிறது மேல் கேமெட். அப்போ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்டு சின்கமி அப்படின்னு சொன்னோம். அப்போது போலன் டியூப்லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு கேமெட்டும் எம்ப்ரியோ சாக்கில் இருக்கக்கூடிய எக்கும் ரெண்டும் ஃபியூஸ் ஆகிட்டு எதை ஃபார்ம் பண்ணுது, சின்கேமிட் நடக்குது. இப்போ சின்கேமியில் இந்த மேல் கேமிட் அப்படின்றது என் ஆப்ளாய்ட், ஃபீமேல் கேமிட் எக் அப்படின்றது அதுவும் ஆப்ளாய்ட் தான். அப்போது n + n = 2n. இது என்ன சொல்லுவோம்னா டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ இது எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஜைகோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவியல் சீட் ஆனதுக்கப்புறமா எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ சின்கேமி அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து இப்போ செகண்ட் மேல் கேமெட். ஸோ ஃபர்ஸ்ட் மேல் கேமெட்டோடைய வேலை முடிஞ்சிருச்சு, எக்கோட ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் மேல் கேமெட் அப்படியே மூவ் ஆகி போகுது. மூவ் ஆகி போயிட்டு சென்ட்ராக இருக்கக்கூடிய செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகுது. அப்போ போலார் நியூக்ளியர்னா தனித்தனியாக சொன்னால் போலார் நியூக்ளி, அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சொன்னால் செகண்டரி நியூக்ளியஸ். அப்போ போலார் நியூக்ளியை அப்படின்றது ரெண்டு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். அப்போ இந்த நியூக்ளியஸ் என்ன, இங்கே நியூக்ளியஸ் என்ன, இங்கிருந்து போகக்கூடிய மேல் கேமெட் அது ஒரு எண். அப்போது 3n 3. ஸோ n + n + n. அப்போ 3 நியூக்ளியஸ் ஒன்றா சேர்றதுலேயே அந்த செகண்ட் மேல் கேமெட் சென்ட்ராகிற போலார் நியூக்ளியர் 2 அப்படின்னா செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு 2 பியூஸ் ஆனது செகண்டரி நியூக்ளியஸ். அப்போ 3 ஒன்றா சேர்றதுனால அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா n + n + n = 3n. அப்போ 3 செல்லில் ஒன்றா சேர்றதுனால அதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு பேர். அப்போ ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்து என்ன சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரிப்ளாய்ட் நேச்சரில் இருக்கக்கூடிய எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுது. எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுது. இப்போ ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்றது செகண்ட் மேல் கேமெட்டும் சென்ட்ராக இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியை ஆர் செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகுது. அப்போ சென்ட்ராகிறது எத்தனை செல் அப்படின்னா 2 நியூக்ளியஸ், இங்கேருந்து போகிறது ஒரு நியூக்ளியஸ் மேல் கேமெட்டு. அப்போ இந்த 3 செல்லும் ஒன்றா சேர்றதுனால அதுக்கு பேர் ட்ரை அப்படின்னா 3. இப்போ 3 செல்ஸ் ஒன்றா சேர்றதுனால அதுக்கு பேர் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன்னா என்ன சார் அப்படின்னா இங்கே இந்த எம்ப்ரியோ சாக்குள்ள ஃபர்ஸ்ட் மேல் கேமெட் போயிட்டு எக்கோட ஃபியூஸ் ஆகிட்டு சின்கேமி அப்படின்னு சொன்னோம், டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். இது ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், இந்த எம்ப்ரியோ சாக்குள்ள நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். செகண்ட் மேல் கேமெட் அப்படியே மூவ் ஆகி போயிட்டு செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகிட்டு ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்போமை ஃபார்ம் பண்ணுது. இது உள்ள எம்ப்ரியோ சாக்குள்ள நடக்கக்கூடிய செகண்ட் ஃபெர்டிலைசேஷன். அப்போது எம்ப்ரியோ சாக்குள்ள 2 ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேர். டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். சின்கேமி, ட்ரிபிள் ஃபியூஷன், டபுள் ஃபெர்டிலைசேஷன். அப்போ சின்கேமி அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் செகண்டரி நியூக்ளியஸ் அலாங் வித் செகண்ட் மேல் கேமெட். டபுள் ஃபெர்டிலைசேஷன் அது இன்சைட் த எம்ப்ரியோ சாக்கில் 2 டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுனால அதுக்கு பேர் டபுள்னா 2 ஃபெர்டிலைசேஷன். அப்போ எம்ப்ரியோ சாக்கில் 2 ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுனால அதுக்கு பேர் டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் ஃபெர்டிலைசேஷன், சின்கேமி, ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.